சரவணன், வேணுகோபால், ஹரி ஆகிய 3 பேரும் தொடர்ந்து தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது திடீரென விஷவாயு தாக்கி அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சின்னசாமி சக தொழிலாளர்களை கூச்சலிட்டு அழைத்துள்ளார். அதன் பிறகு உயிருக்கு போராடி கொண்டிருந்த 3 பேரையும் மீட்டு திருப்பூர் பழைய பஸ் நிலையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர்களது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மருத்துவமனையில் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஆலை உரிமையாளர் நவீன், அவரது தந்தை பாலசுப்ரமணியன், பொது மேலாளர் தனபால், லாரி ஓட்டுநர் சின்னசாமி ஆகிய 3 பேர் மீதும் பல்லடம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். கவனக்குறைவாக இருந்தது, உயிர் இழப்பு ஏற்படுதல், மனித கழிவுகளை மனிதனை விட்டு அள்ளியது, மனித கழிவுகளை தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை வைத்து அழியது என்று 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர்.